வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவுக்குள்ளால் என்னத்தை பார்க்க போகிறோம்டா, இந்த தென்னிந்திய தொலைக்காட்சிகளில் குரல் தேடல்களுக்கான நிகழ்வுகள் 2 பிரதான டிவிகளில் நடக்கிறது. உங்களுக்கு தெரியும், விஜய் டிவி, அடுத்தது இந்த சி தமிழ் நடக்கிறது. ரெண்டுமே ஒன்றுக்கொன்று சளைக்காமல் சூப்பர் சிங்கராக இருக்கட்டும், சரிகமபாவாக இருக்கட்டும், குரல் தேர்வுகளை உலகம் பூராகவும் உள்ள தமிழர்களிடையே நடத்துவது உண்டு. தமிழர்களை தாண்டி வட மாநிலம் தமிழ் பேசக்கூடியவர்கள் கேரளாவில் இருந்தெல்லாம், கர்நாடகா, தெலுங்கிலிருந்தெல்லாம் பங்கு பெற்றுகின்றவர்கள், உலகம் பூராகவும் தமிழ் பாடக்கூடியவர்கள் பாடி தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுகின்ற ஒரு நிகழ்வு. ஆனால் இந்த நிகழ்விலே சமீப காலமாக இந்த குரல் தேர்வுகள் தொடங்கப்பட்ட இந்த ஷோ தொடங்கப்பட்ட நாட்களிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் என்றால், சிறுவர்களுக்கும் சரி அல்லது வளர்ந்தவர்களுக்குமான நிகழ்வுகளிலே பார்த்தோம் என்றால், ஈழத்தை மையமாக கொண்டவர்களை ஒரு பலவீனமானவர்களாக காட்டுகின்ற தோரணையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லது புலம்பெயர்ந்த மக்களினுடைய வாக்குகளை, அனுதாபங்களை பெறுவதற்காக, அல்லது அங்கே இருக்கிற தொழில் அதிபர்களுடைய நிதியை பெற்றுக்கொள்கின்ற ஒரு சூட்சுமமான நிகழ்வாகவும் இந்த தொலைக்காட்சி நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்ன என்று விரிவாக பார்ப்போம். இந்த தொலைக்காட்சி இசை தேடலுக்கான, குரல் தேடலுக்கான 2 பிரதான டிவி சேனல்களை பார்த்தோம் என்றால், விஜய் டிவி, சி தமிழ். இந்த ரெண்டிலையும் ஒன்று ஜூனியர், அடுத்தது சீனியர் நிகழ்வுகளில் பங்கு பெற்றுகிற போட்டியாளர்களை பார்த்தோம் என்றால், ஏதோ ஒரு வகையில் அந்த பேக்ரவுண்டாக கொண்டு ஒரு அனுதாபம் தேடுகின்றவர்களாக காண்பிக்கப்படுவார்கள். இது அவர்களாக செய்யாத விடினும் இந்த இந்த இசையினுடைய அந்த அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள், அந்த டிரெக்டர்ஸ் அல்லது இதை செய்கின்ற தயாரிப்பு குழுமத்தினூடாக இது இறக்குமதி செய்யப்படுகின்றது போல இருக்கின்றது. என்றால் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தோம் என்றால், பிரியங்காவாக இருக்கட்டும், பிறகு வந்தவர்களாக கில்மிசாவாக இருக்கட்டும், லண்டன்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கின்ற மதுராங்கி அவர்கள் கூட இருக்கட்டும், இப்படி பல பாடகர்களை நாங்கள் எடுத்து நோக்கலாம். ஏதோ ஒரு வகையில் ஈழப்பின்னணி கொண்டிருந்தால் அவர்கள் அழ வேண்டும், அல்லது ஈழத்திலே இருக்கிற ஒரு வலியை பாட வேண்டும். அதாவது ஒரு பாட்டு இருக்கிறது, பிரபலமான பாட்டு, விடை கொடு எங்கள் நாடு என்ற பாட்டை பாடியாவது ஆதங்கம் எடுக்க வேண்டும், அல்லது ஏதாவது எங்களுடைய கவலைகளை நாங்கள் சொல்லி அங்கே குமுறித்தான் அங்கே காட்ட வேண்டும். நாங்கள் ஒரு அவலத்தை நோக்கி நாங்கள் அதிலே ஒரு நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. நன்மை என்னென்று பார்த்தோம் என்றால், நாங்கள் வலி சுமர்ந்த இனங்களாக இருக்கின்றோம், நாங்கள் ஒடுக்கப்பட்டோம், சிங்களவர்களால் நாங்கள் உரிமைகள் மறுக்கப்பட்டு போராடினோம் என்கின்ற அந்த செய்தியை உலக தமிழர்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு நல்ல ஒரு வழிமுறையாக அந்த ஷோவிலே நாங்கள் எடுத்து காட்டலாம். அது ஒரு நன்மை. ஆனால் அது நன்மையாக இருக்கின்றதா என்று பார்த்தால், தொடர்ச்சியாக வருகின்ற எல்லா தொடர்களிலுமே பங்கு பெற்றுபவர்கள் அதை ஆனால் இந்த விடயம் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று கொண்டு வருகின்ற பொழுது, ஏதோ நாங்கள் வீழ்ந்துவிட்ட இனமாகவும், எந்த ஒரு திறமையும் அல்ல, தனியே ஆதங்கங்களை கொண்டவர்களாகவும் கருதி அந்த வாக்குகளையும் அந்த ஆதரவையும் பெற முயற்சிப்பது என்பது ஒரு மறையான விடயம். அது ஒரு நெகட்டிவான ஒரு விடயமாகத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் காட்டலாம் எங்களுடைய வலிகள், நாங்கள் பட்ட துன்பம், வேதனைகளை நாங்கள் வெளி உலகிற்கு காட்டலாம். ஆனால் தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு வீழ்ந்துவிட்ட இனமாக சித்தரிக்க முனைவது தடுக்கப்பட வேண்டிய விடயம். அதிலே இந்த அம்பாறை மாவட்டத்திலே இருந்து சென்ற இந்த சீசன் 5 சரிகமபாவிலே சென்ற அந்த இளைஞன் அந்த மேடையிலே தன்னுடைய திறமையால் தான் அங்கே போகின்றான். தன்னுடைய திறமை, இசை திறமையால் தான் அங்கே மிளிர்கின்றான், செலக்ட் ஆகின்றான். அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ அவன் இளைஞன் ஒரு ஒரு வாலிபன், அவன் ஒரு ஆண்மகன், அவன் விழுந்து புரண்டு அழுது ஏதோ பெரிய சாதனையை செய்ததாகவும், இந்த மேடை தான் தனக்குரிய அங்கீகாரத்தை தந்ததாகவும் அவன் எண்ணிவிடக்கூடாது. ஏனென்றால் அந்த ஆதங்கத்தை தேடக்கூடாது. ஒரு இளைஞனாக தன்னுடைய இசை திறமை மீது அவன் நம்பிக்கை வைக்க வேண்டுமே ஒழிய, அந்த இசை திறமையால் தான் முதல் முறை அவன் போட்டியிட தயாராகப்பட்ட போதும் தவிர்க்கப்பட்டாலும், தேர்வு செய்யப்படாது விட்டாலும் இப்பொழுது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த இசை திறமைக்கு கிடைத்த அங்கீகாரமே ஒழிய, அதிலே விழுந்து புரண்டு அழுது ஒரு வாலிபனுக்குரிய, ஒரு ஆண்மகனுக்குரிய அந்த மிடுக்கை இழப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆனந்த கண்ணீர் வருவது வேறு, அங்கு ஆதங்கத்தை பெறுவது வேறு. ஆகவே இது அவராக செய்ததா அல்லது தயாரிப்பு குழுமம் சொல்லி செய்ததா என்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை பார்க்கின்ற பொழுது பலருக்கு நெகிழ்ச்சியாக இருந்தாலும்,
தேவையற்ற விடயங்களை அங்கே தவிர்க்கலாம். அதிலே பாடச் சென்ற தரங்கினி அவர்களை பாருங்கள், அவர் பாடிவிட்டு வருகின்றார். அவர் ஈழத்தைச் சேர்ந்தவர் தான். எங்களுடைய வேதனைகளை வலிகளை நாங்கள் தெரியப்படுத்தலாம், ஆனால் நாங்களே ஒரு கீழ்மைப்பட்ட அல்லது வீழ்ந்து விட்டோம் என்பதை நாங்கள் வலியுறுத்தக்கூடாது. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை வலியுறுத்தக்கூடாது. இதிலே தரங்கினியை நாங்கள் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் அவர் அப்படியான ஒரு விஷயங்களையும் நாங்கள் அதிலே இந்த மேடையிலே செய்யவில்லை. அடுத்தது இன்னும் ஒரு விடயம் பார்த்தோம் என்றால், இந்த பிரசாந்த் அவர்களையும் பார்த்தோம் என்றால், அவரும் நாங்கள் அகதியாக ஈழத்திலே பிறந்தாலும் அகதியாக சென்றோம், துரத்தப்பட்டோம் என்ற ஒரு கருத்தை அங்கே பதிவு செய்கின்றார். ஓகே, பலர் இன்று இருக்கின்ற புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற எல்லாருமே வளர்ந்தவர்கள், தொழிலதிபர்கள், அமைச்சர்களாக இருக்கின்றவர்கள், எம்பியாக இருக்கின்றவர்கள் எல்லோருமே அகதியாக போய்த்தான் அங்கே செட்டில் ஆகினவர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்களாக வந்தவர்கள். அந்த அகதி என்ற வேட்டை உச்சரிப்பதற்கு அவர்கள் அநாகரிகமாக பார்க்கக்கூடாது. ஏனென்றால் இப்போ உச்சத்தில் வளர்ந்த அத்தனை பேரும் அகதிதான் முதலாவதாக, பிறகுதான் அடுத்ததாக. ஆகவே அதை நாங்கள் விட்டு விடுவோம். ஆனால் அந்த ஆதங்கம் தேடித்தான் தன்னுடைய இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் அவர் சொன்னது சரி, நான் அங்கே உழைக்கப் போனான், என்னை நம்பி குடும்பம் இருக்கின்றது, தொடர்ச்சியாக இங்கே பங்கு பெற்ற முடியுமா என்கின்ற அந்த வேதனை அது ஒரு ஜெனியூனாகத்தான் அங்கே முன்வைத்திருக்கிறார். ஆனால் இந்த அம்பாறை சேர்ந்த அந்த இளைஞன் அங்கே அடுத்தது ஆனந்த கண்ணீராக இருக்கலாம், ஆனால் தொடர்ச்சியாக மேடைகளிலே உங்களை வலுவில்லாதவர்களாக, எங்களுடைய ஈழத்தமிழினம் ஒரு வலுவற்ற இனமாக நாங்கள் ஒடுங்கி விட்டோம், சிறுமைப்பட்டு விட்டோம், இப்போதும் வீழ்ந்து கிடக்கின்றோம் என்கின்ற தோரணையை உருவாக்குவதற்கோ, நீங்களாக உருவாக்கி கொள்ளவோ, அல்லது அந்த குழுமம், படக்குழுமம், தயாரிப்பு குழுமம், இயக்குனர் குழுமம் உங்களை உருவாக்குவதற்கோ நீங்கள் இடமளிக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் பார்த்தோம்னால் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் வீழ்ந்து விட்டதாக சித்தரிப்பதையும், எங்கள் மூலம் அனுதாபத்தை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய வியூவர்ஸ், ஈழத்திலே இருந்து புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய வியூவர்ஸை கூட்டுவதற்கும், அங்கே இருக்கிற நிதிகளை கொண்டு வருவதற்கும், அந்த புலம்பெயர் தொழிலதிபர்களுடைய நிதியை இந்த நிகழ்ச்சிகளுக்குள்ள உள்ளிருப்பதற்கும், அனுசரணையாளர்களை உள்ளிருப்பதற்குரிய உத்தியாகவும் இதை பயன்படுத்துவதை இரண்டாம் கண்ணாக நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே உங்கள் திறமையினூடாக நீங்கள் உள்நுழைகிறீர்கள், பல போட்டிகளை கண்டு உள்நுழைகிறீர்கள். உங்கள் தனி திறமை மீது நம்பிக்கை வையுங்கள். எங்களுடைய இனத்தின் அவலங்களை சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லுங்கள், சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்தில் சுட்டிக்காட்டுங்கள், அது உலகத்துக்கு தெரிய வேண்டும். ஆனால் அதே ஓலமாக வைத்து, அதே அனுதாபமாக வைத்து, அதே இதாக வைத்து நாங்கள் வீழ்த்தப்பட்டவர்கள், தோற்றுப்போன இனம், இனி எழும்பிவிட முடியாத இனம் என்கின்ற நிலையிலே எந்த மேடையையும் பயன்படுத்தாதீர்கள். இதுதான் தாழ்மையான வேண்டுகோள். அந்த படக்குழுமத்திற்கும் இதுதான் வேண்டுகோள். எங்களுடைய ஈழத்தமிழர்கள் வீழ்த்தப்பட்டார்கள், ஆனால் எழும்பி அவர்கள் நடக்கின்றார்கள். அவர்கள் வெற்றி வாய்கள் சூடுவதற்கு தயாராகி விட்டார்கள். எங்களுடைய இளைய தலைமுறை கல்வியிலும், தொழில்நுட்பத்திலும், கலைகளிலும், அனைத்து துறைகளினூடாகவும் அவர்கள் இன்று கால் தடம் பதித்து உங்கள் நிகழ்ச்சி மட்டுமல்ல, சர்வதேச அளவிலே பல இடங்களிலே அரசியலிலும் சாதித்து வருகிறார்கள். இதைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். நாங்கள் வீழ்ந்தாலும் எழும்பி பறக்கின்றோம் என்பதை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் வீழ்ந்து விட்டோம், துவண்டு விட்டோம் என்ற கருத்துக்களை நீங்கள் பதியறதுக்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. எங்களுடைய போட்டியாளர்கள், அதைவிட அந்த படக்குழுமமும் இன்னும் நாங்கள் வலுவற்றவர்கள், வீழ்ந்துவிட்ட துவண்டுவிட்ட இனமாக பதிவு செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பதிவினூடான பார்வை. பார்ப்போம். மீண்டும் தொடர்ச்சியாக அந்த நிகழ்வுகளை நாங்கள் கண்டு அந்த விமர்சனங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம்.